பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, 3 பயிற்சிகள் சொன்னாலும் கூட முழுமையான பலனை எதிர்நோக்க முடியலை. அந்த வகையில குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவசியம் பார்க்கணுங்க. காரணம், நவ கிரகங்கள் செவ்வாய் ஒருவனே அதிக காரகத்தத்துவம் உடையவன். அந்த வகையில பார்க்கும்போது செவ்வாயினுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதான் இருக்கின்றது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 7/12/2025 பாத்தீங்கன்னா அடுத்தது 16/1/2026 வரை விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகின்றார். கிட்டத்தட்ட ஒரு 40-45 காலம் நாட்கள் அங்கேயே தங்குகின்றார். எங்க தனுசுல தங்குகின்றார். ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பங்க, ஒரு நல்ல வாய்ப்பு. அவர் அங்கு தருவதால் இங்கு என்ன மாற்றம்னா கண்டிப்பா ரிஷபத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருவார். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதி பயிற்சி ஆகின்றார். சூரியனை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி அந்த இடத்துக்கு வருகின்றார்கள். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி அதே தனுசுக்கு வருகின்றார்கள். புதன் 29 வருகின்றார். எல்லாத்தை விட ஒரு சிறப்பு என்னன்னா, மிதுனத்தில் இருக்கின்ற குரு தனுசுவை பார்க்கின்றார். இது எத்தகைய தாக்கத்தை ரிஷபத்துக்கு ஏற்படுத்தும் என்று பார்ப்போம்னா ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு முயற்சி அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தான். அந்த முயற்சியை தூண்டக்கூடியவன் யாருன்னு பாத்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்கிரன். அந்த ஒரு முயற்சி, அந்த முயற்சியை தூண்டக்கூடிய ஒரு தன்மை, அந்த தூண்டிய அந்த தன்மையை நல்ல முறையில முடித்து கொடுத்தவன், அதோடு நல்ல யோசித்து முடிவை செய்யக்கூடியவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் தான். அந்த 3 கிரகங்களும் பாத்தீங்கன்னா தனுசு ராசியில் அமைகின்றது. அற்புதமான ஒரு மாற்றத்தை ரிஷபத்துக்கு தருமா என்பதை இப்ப பார்க்கலாம். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை 2, 3, 4, ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ரோகிணி, ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் 1, 2, ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தான் ரிஷப ராசிக்கு தரப்போகின்றார். அதே நேரம் பாத்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான ஒரு போராட்டமான எந்த முடிவை எடுத்தாலும் அதில் ஒரு தயக்கமும் ஒரு தேக்கத்தையும் சந்தித்து வந்தீர்கள். தொழிலாகட்டும் வாழ்வாகட்டும் ஒரு போராட்டம் கலந்த ஒரு வாழ்வை சந்தித்து வந்த உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை செவ்வாய் வழங்குகின்றார். அதே நேரம் செவ்வாயுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தந்து விடாது, மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் நான் பார்த்தேன் நான் சொல்ல வேண்டும். அந்த வகையில சனி ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்தில் யோக நிலைகளை தரக்கூடிய ஒரு அருமையான நிலைகளை தருகின்றார். அந்த சனியும் அந்த அற்புதமான ஒரு நிலையை தருவதனால ஒரு மனிதனுக்கு யோகம் என்பதே அரிதாக போய்விட்ட காலத்துல அந்த யோகங்களை தரக்கூடியவன் சனியாக இருப்பது ஒரு நல்ல முன்னேற்றத்தில் தொழில வாழ்க்கையில் தரும். ராசிக்கு 10ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பணவரவுக்கெல்லாம் ஒரு குறையும் வைக்க மாட்டார். குறிப்பா பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை, இருவருக்குள்ளும் இருந்து வந்த சின்ன சின்ன கோபங்கள் எரிச்சல்கள் எல்லாம் மாறுகின்ற ஒரு அற்புதமான சூழ்நிலை. அதே நேரத்துல அவப்பெயர் உண்டாகும்னு சொல்றது, கவனமா இருங்க. கெட்ட பெயர் வருவதற்கான குறிப்பா பாத்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில படக்கூடிய அரசியல், ஆன்மீகம், பொது வாழ்க்கை, குறிப்பா அரசு துறையில வேலை செய்பவர்களுக்கு சில அவப்பெயர் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்தல் சிறப்பு. இந்த மாதம் செவ்வாய் 7 மற்றும் 8ஆம் வீட்டில பலவீனப்படுவதனால, அதாவது என்னை பொறுத்தவரை செவ்வாய் பலவீனப்படுவதனால சில மாற்றங்கள் தரலாம். சின்ன சின்ன கோபதாபங்கள் வரலாம். அதன் காரணமாக பகை வரலாம். அதைத்தான் நான் சொன்னேன், கவனமாக இருந்து விடுங்கள். செவ்வாய் பலவீனப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால 7 மற்றும் 8ஆம் வீட்டில் பலப்படுவதனால அவசர புத்தியினால நம்முடைய எண்ணங்கள்னால சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம். கவனமா இருங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா நான் ஒரு வார்த்தையை சொல்லணும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான பயிற்சி சொன்னேன் அல்லவா, 7, 17, 20, 29 இந்த 4ம் ஒரு அற்புதமான ஒரு நிலையை ரிஷபத்துக்கு தரப்போகிறார். ஒரு முயற்சி எடுக்கின்றீர்கள், அந்த முயற்சி எடுக்கணும்னாலே செவ்வாய் வேணும். எடுத்த முயற்சியை பொறுத்த வரைக்கும் தூண்டணும். ஒரு முயற்சி எடுத்தால் மட்டும் கூடாது, நம்ம அலட்சியமாக இருந்து விடுவோம், ஒரு பயம் கலந்த உணர்வுகள் இருப்போம். அந்த முயற்சியை தூண்டுகின்ற ஒரு சக்தி யாருன்னு பாத்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்ரன் தான். அதே நேரம் இந்த கலத்திரகாரகன் சுக்ரனுடைய செயல்பாடும் செவ்வாயுடைய செயல்பாடையும் ஒரு நல்ல யோசிச்சு நிதானமா வெற்றியை நோக்கி நகர்த்து செல்கின்ற ஒரு அற்புதமான நிலையைத்தானே
உங்களுக்கு புதன் தர போகின்றார். அது கவலையே பட வேண்டாம். இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே நேரம் பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் பலவீனமாக தென்படுவதனால கொஞ்சம் பகை வருவதற்கான ஒரு சூழல். அதாவது நீங்க நல்லது செய்தாலும் பகை வரக்கூடிய காரணமா இருப்பதனால யோசித்து நிதானமாக சூழ்நிலை அறிந்து பழகுவீர்களானால் எந்த பயமும் வேண்டாம். குறிப்பா பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வையை தனுசு பெறுகின்றது. குருவினுடைய பார்வை மிதுனத்திலிருந்து தனுசுவை பார்த்தாலும் கூட கவலைப்படாதீர்கள். களத்திரகாரகன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பக்க துணையாக இருந்து பலகீனமான எல்லா கிரகத்தினுடைய பலகீனத்தை நீக்கி பலம் தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே தான், செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மகா கணபதி அந்த வரம் தந்து அந்த அங்கார பதவி அடைவதற்கு மகா கணபதி தான் காரணம். ஆனாலும் தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் முருகன் தானே. 5 தேங்காய் கொல்கத்தப்பட்ட ஒரு மாலை. இதை நான் அனுபவத்தில் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். செவ்வாய் பலகீனமானாலோ, செவ்வாய் உச்சமடைந்தாலோ, செவ்வாயினால் எந்த பலன் அடைய முடியாத ஒரு சூழ்நிலை 5 தேங்காய் கோக்கப்பட்ட ஒரு மாலையே அருகில் உள்ள மகா கணபதி ஆலயத்துக்கு சாத்துவீர்களானால் அற்புதமான யோக பலனை செவ்வாய் மூலம் பெறலாம்.